வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறது சம்மந்தமான நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து மிக முக்கியமான அறிவிப்பு இப்போ ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் நம்ம எம்ஜி சேனல் மூலிமா அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் தெரியப்படுத்திக்கிறேன். சரி, இப்போ நம்ம இந்த மகளிர் உரிமை தொகை இந்த வருடம் 2025 எப்போ பொதுமக்களுக்கு அதுவும் புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும், அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நம்ம ஆன்லைனில் பண்ண முடியுமா, இல்லை முகாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலியமாகவே நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் விரிவாக்கம் குறித்து அதை மாதம் வந்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை உயர்த்தி 2000 ரூபாயை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வந்திருக்குது. ஸோ இது யார் யாருக்கு கிடைக்கும், அதுவும் சில தகுதி அடிப்படைகள் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய தகவலும் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன இந்த ஒரு தகுதிகள்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த வருடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் புதிய பயனாளர்களை இந்த வருடம் 2025 ஆட் பண்ண போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வந்து பெண்கள் வந்து வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 21 வயது நிரம்பிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. அதாவது நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த மாதம் லாஸ்ட், அதாவது ஜனவரி லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முகாம் நடத்துறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து இந்த முகாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் கரெக்டான டேட்டா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. இது வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து கூடிய விரைவிலேயே, அதாவது பொங்கலுக்கு அப்புறம் வந்து இதுக்கான முழுமையான அறிவிப்பை அவங்க தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டாயம் வந்து ஆதாரம் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. எந்த அக்கௌண்ட்டில் இந்த ஆதாரை லிங்க் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ஸோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம் வந்துச்சு, 5வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆதார் வந்து லிங்க் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தரப்புலேருந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஆதாரில் ஸோ அவங்க பேங்க்கில் கேட்டு இந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆதார் கரெக்டாக லிங்க்கில் இருக்குது அப்படின்னா மட்டும் ஸோ மறுபடியும் அப்ளிகேஷனை மாற்றி கொடுத்து அவங்களுக்கு அடுத்தடுத்த மாதத்துலேருந்து அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, இப்போ புதுசாக ரேஷன் அட்டைதாரர்கள் எடுத்து ஸோ புதுசாக குடும்ப தலைவி யாராவது இப்போ அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக அந்த ஆதார் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கோ அவங்க கரெக்டான அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பல குடும்ப தலைவிகளுடைய ஸோ ஒரு கேள்வியாக இருக்கக்கூடியது, எங்களுக்கு 1000 ரூபா பணம் வந்து முழுமையாக வர மாட்டுது, எங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மற்ற சார்ஜஸ்ன்னு போட்டு கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலையோடையும் ஒரு வருத்தத்தோடையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பேங்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து அதுதான் சொல்கிறாங்க, முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ்ன்னு பிடிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு 1000 ரூபா வந்து மகளிர் உரிமை தொகையாக கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு புதிய தகவல் ஒன்று வந்திருக்குது. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வயது நிரம்பின பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க, அப்ளை பண்ணியிருக்கிறவங்க, ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த 2025 இந்த பயனாளர்களையும் இந்த திட்டத்தில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா புதுசாக திருமணமாகி அவங்க புதுசாக ரேஷன் அட்டைகள் எடுத்து இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மெயினாக வந்து போன தடவை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ தான் ஆண்டு வருமானம் இருக்கணும், ஸோ மின் கட்டணம் இவ்வளோ தான் இருக்கணும், 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ வரக்கூடிய நாட்கள் நம்ம துணை முதலமைச்சர் சரி நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இதுக்கான முழுமையான அறிவிப்பை நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தரப்புலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான முழுமையான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கூடிய விரைவில் நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த மகளிருக்கு ரூ. 1000 மாதம் மாதம் கொடுக்கறது இந்த தொகையை உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பொதுமக்களும் சரி கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி ஸோ மகளிர் உரிமை தொகையை வந்து ஏற்றி கொடுக்கணும். மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை காப்பி அடித்து அவங்களாம் 1500 2000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த வருடம் அதாவது 2025 இந்த தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வலியுறுத்தி கூறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸோ அவங்களுடைய அமைச்சர்கள் கூடயும் பிற அதிகாரிகள் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இதை கலந்து பேசி இதுக்கான முழுமையான அறிவிப்பை இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ எல்லோரும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளேயே இதுக்கான முழுமையான அறிவிப்பை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்துவாங்க. ஸோ எப்போ முகாம் போட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 ரூபா தொகையை உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படிங்கிற வேறு ஏதாவது எனக்கு தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணுறேன், கவலைப்பட வேணாம். ஆனால் இந்த வருடம் 2025 கிட்டத்தட்ட 2 லட்சம் பயனாளர்களை இந்த திட்டத்தில் இணைக்க போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா சம்மந்தமான எனக்கு என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்துகிறேன். நானும் இதை பற்றின தகவலை சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.